வணக்கம் நண்பர்களே. நாம் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வர உடல் பருமன், சர்க்கரை நோய், பல்வேறு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, சத்து மாவு சாப்பிட்லாமா டாக்டர்? சத்து மாவு நம்ம வெயிட்டை குறைக்குமா? சத்து மாவு சுகரை குறைக்குமா? சத்து மாவில் என்னென்னலாம் போட்டு அரைக்கணும்? எப்படி அரைச்சா சத்து மாவு ஹெல்த்தியாக இருக்கும்? குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம்? இதுதான் பொதுவாக கேட்பாங்க. ஸோ சத்து மாவை பற்றி என்ன ஏதுன்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சிருவோம். ஆல்ரெடி இருக்கிற சத்து மாவு இன்னும் சத்தாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதோட காம்போசிஷனில் என்ன மாற்றணும், அதை பற்றி நம்ம பேசுவோம். சத்து மாவுனா என்னங்க? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு தானியம் இல்லாமல் பலவிதமான தானியங்களை கலந்து அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி வச்சுக்கிட்டு அதை நாம் ஒரு கஞ்சி மாதிரி அல்லது ஒரு உருண்டை மாதிரி நம்ம சாப்பிட்றோம். பொதுவாக அதை ஒரு கஞ்சி மாதிரி குடிக்கிறதுக்கு நம்ம பெரும்பாலும் ஒரு காலை உணவாக அந்த மாதிரி நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ சத்து மாவில் 3 முக்கியமான உணவு வகைகள் கலந்துருக்கும். என்ன? தானியம், சிறுதானியம், இது ஒரு கேட்டகரி. அப்புறம் பல்சஸ், பயிர் வகைகள், இது ஒரு கேட்டகரி. 3வது நட்ஸ் அண்ட் சீட்ஸ், விதை வகைகள். சரிங்களா? இது ஒரு கேட்டகரி. ஸோ இதில் நமக்கு இப்போ தானியம், சிறுதானியமில் எல்லாமே, ஒரு அரிசியிலேருந்து சிவப்பரிசி, நிறைய பாரம்பரிய அரிசி கலக்கிறாங்க, அப்புறம் கோதுமை, மக்காச்சோளம், ராகி, கம்பு, திணை, சாமை, எது வேணாலும் எத்தனை வகை தானியங்கள், அதாவது பார்த்திங்கன்னா 5 வகை இருக்குது, 10 வகை இருக்குது, 15 வகை, அந்த மாதிரிலாம் பொதுவாக சத்து மாவில் சொல்லுவாங்க. ஸோ நிறைய வகையான தானியங்கள், இதெல்லாம் ஒரே கேட்டகரி ஞாபகம் வச்சுக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் என்ன சொன்னேன், தானியம், சிறுதானியம் கேட்டகரி. சரிங்களா? என்ன இதுக்கெல்லாம் காமன்? இது எல்லாமே மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுகள். சரிங்களா? ஒயிட் ரைஸ் மட்டும் மாவுச்சத்து கிடையாது. பொதுவாக நம்ம சாப்பிடுற அனைத்து தானியம், சிறுதானியம் எல்லாமே ஒரு 100 கிராமில் ஒரு 65லேருந்து 75 கிராமுக்குள்ளே மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் தான். எல்லாமே நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள், என்ன வெரைட்டி வேணாலும். ஸோ ஒயிட் ரைஸ்லேருந்து மற்றதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஸோ இது ஒரு கேட்டகரி. இதுதான் சத்து மாவில் பொதுவாக ஒரு 50லேருந்து 60% இருக்கும். அடுத்த கேட்டகரி பயிர் வகைகள், பல்சஸ், பாசிப்பயிறு, ஒரு சுண்டல், அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டாணி, பொட்டுக்கடலை, அது இதெல்லாம் நமக்கு கலந்து இதை அரைப்பாங்க. இது பொதுவாக சத்து மாவில் ஒரு 20-25% இருக்கும், அந்தந்த காம்போசிஷனை பொறுத்து. அடுத்த கடைசி கேட்டகரி நட்ஸு, விதை வகைகள், வேர்க்கடலை, அப்புறம் பாதாம், முந்திரி, வால்நட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு 10லேருந்து 15% அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மாவு மில்லில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டா அதை நம்ம தண்ணி கலந்து ஒரு கஞ்சி மாதிரி குடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட ஒட்டுமொத்த நியூட்ரியன்ட் காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு 100 கிராம் சத்து மாவு பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோராயமாக 350லேருந்து 380 கலோரிகள் நமக்கு கிடைக்கும். கவர்மெண்ட்டில் நம்ம கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 400 கலோரிகள் வரைக்கும் கிடைக்குது. அடுத்தது உங்களுக்கு இதில் மாவுச்சத்து தான் ப்ரிடாமினண்ட்டுங்க. ஒரு 60லேருந்து 65 கிராம் மாவுச்சத்து தான் இருக்குது. ஏன்னா இதில் மெயின் உங்களுக்கு தானியம், சிறுதானியம் ப்ளஸ் பயிர் வகைகள் தான். அது மாவுச்சத்து அதிகங்கிறதுனால கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து தான் ஒரு 65% இருக்குது. அடுத்தது புரதங்கள் ஒரு 12லேருந்து 18 கிராம் தான். ஸோ ரொம்ப அதிகம் கிடையாது. 100 கிராம் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12லேருந்து 18 கிராம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கொழுப்புகள் ஒரு மிதமான லெவலில் கிடைக்கும். ஸோ அது ஒரு 10 கிராம் அந்த மாதிரி கிடைக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் காம்போசிஷன். பொதுவாக மக்கள் நினைக்கிற ஒரு கேள்வி, அதுக்கு வருவோம். ஸோ நிறையா விதமான தானியங்கள், சார் பொதுவாகவே சத்து மாவு எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, சார் 10 வகை கலந்துருக்கேன், 20 வகை கலந்துருக்கேன், 30 வகை கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா கலக்கிறதுனால நிறைய சத்துக்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மையாக அப்படின்னா இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 20 வகையான தானியங்களை கலந்தாலும் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரியான சத்துக்கள் கொண்டவை தான். 2 ஒரு ராகி, அதில் கொஞ்சம் கால்சியம், இரும்பு சத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த மாதிரி சில ஒரு முன்ன பின்ன சில இது வரலாம். பட் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. பொதுவாக இந்த மாவுச்சத்து, புரதச்சத்து, இந்த கொழுப்பு சத்து, இதோட ரேஷியோ தான் அதோடைய நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகுதுங்கிறத தீர்மானிக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் 30 வகை கலக்கிறதுனால ஒரு 5 வகை கலக்கிற சத்து மாவை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும், சுப்பீரியராக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு தவறான புரிதல். இப்போ உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க சத்து மாவு எடுக்கலாமான்னா, இப்போ ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு மாவுச்சத்து உணவு காலையில் டிஃபன் சாப்பிட்டா என்ன சாப்பிடுவோம்? ஒரு 4 இட்லி, ஒரு தோசை, ஒரு உப்புமா, அந்த மாதிரி ஏதாவது நார்மலாக சாப்பிடுவாங்க. அது கூட ஒரு சாம்பார், சட்னி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது ஈஸியாக ஒரு 500-600 கலோரிகள் நமக்கு உள்ளே போகலாம். ஸோ நிறைய டைம் சத்து மாவை அதை ஒரு கஞ்சி மாதிரி லிக்விட் ஃபார்மில் குடிக்கும்போது
நமக்கு வந்து மேபி ஒரு 50 கிராம் அல்லது ஈவன் ஒரு 75 கிராம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 75 கிராம் பவுடரை போட்டு சத்து மாவு காய்ச்சி குடிக்கிறாங்கன்னா அதிகபட்சம் அதில் வந்து ஒரு 250லேருந்து 300 கலோரிகள் தான் கிடைக்கும். வேறு எதுவும் அவங்க சாம்பாரோ சட்னி எதுவும் சாப்பிட போகிறதில்ல, ஆயில் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ ஒரு நார்மல் ஒரு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளுடைய நார்மல் உணவு இட்லி தோசை சட்னி சாம்பார் அதெல்லாம் விட இதில் வந்து ஈஸியாக ஒரு 50% நம்மளே அறியாமல் கலோரிகள் குறையுது. ஸோ இது வழியாக உங்களுக்கு இது ஒரு கம்மியாக ஒரு மறைமுகமாக ஒரு கலோரிகள் இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கலாம். இப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மேபி உடல் எடை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உதவுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கே முக்கியமான கருத்து, இது ஸ்டில் ஒரு 60-65% மாவுச்சத்து தான். ஸோ அதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு சத்து மாவு பெரிதும் பயன் தராது. நீங்கள் 3-4 இட்லி சாப்பிட்டு என்ன கலோரிகள் உங்களுக்கு என்ன மாவுச்சத்து வருதோ அதே தான் இதுலேயும் வரப்போகுது. மாவுச்சத்து வந்து குறையாததுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிய அளவில் சத்து மாவில் உங்களுக்கு அதை எடுக்கிறதுனால பயங்கரமாக சர்க்கரை குறையுதுன்னு இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி மறைமுகமாக நீங்கள் அளவை குறைக்கிறீங்க, ஒரு 50 கிராம் சத்து மாவு மட்டும் காலையில் கஞ்சி குடிக்கிறீங்கன்னா ஒட்டுமொத்த அளவு மாவுச்சத்து அளவு கிளைசிமிக் லோடு அப்படின்னு சொல்லுவோம், அதை குறைக்கிறதுனால வேணால் உங்களுக்கு ஒரு பயன் தரலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வேணால் சர்க்கரை நோயாளி பயன் தரலாம். ஸோ எவ்வளோ எடுக்கிறோங்கிறது முக்கியம். ரெண்டாவது, உடல் பருமன் குறைக்க விரும்புகிறவங்களே சத்து மாவை ஒரு உணவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சாப்பிடாம ஒரு ஸ்நாக் மாதிரி சாயங்காலம் நான் சத்து மாவு குடிக்கிறேன், நான் வந்து இட்லிலாம் சாப்பிட்டுட்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சத்து மாவு ஒரு 10-11 மணி குடிக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டாங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு எடையை அதிகம்தான் படுத்தும். சரிங்களா? ஸோ அது எந்த விதத்துலையும் பயன் தராது. ஃபஸ்ட்டு 30 தானியம் இருக்கிறதுனால அது உள்ளே போய் அப்படியே ஏதோ கொழுப்பெல்லாம் கரைச்சிரும் சர்க்கரையெல்லாம் குறைச்சிரும்னு நினைக்க வேண்டாம். அது மற்ற மாவுச்சத்துக்கு இணையான உணவு தான். நான் சொல்கிற அந்த பேலன்ஸ்னால தான் உங்களுக்கு பெனிஃபிட் வந்தால் வரலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை எந்த விகிதத்தில் எடுக்கிறீங்க, அதை நார்மல் உணவுக்கு மாற்றாக எடுக்கிறீங்களா, அதை எக்ஸ்ட்ராவாக சாயங்காலம் போட்டு சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறது தீர்மானிக்க போகுது. குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுக்கலாமுன்னா பெஸ்ட்டு உணவுங்க. 6 மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். முன்னாடிலாம் நட்ஸ்லாம் கலந்துருக்கு, ஜீரணம் ஆகாது, அதனால் 9 மாதத்தில் கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தவறு. நிறைய டிஸ்ப்ரூவ் பண்ணியாச்சு. நட்ஸே கலந்துருந்தாலும் சத்து மாவு மாதிரியான விஷயங்கள் 6-7 மாதத்துலேருந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கலாம். பெஸ்ட் உணவு. ஏன்னா ஈஸிலி டைஜஸ்டபிள். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சு. அதனால் குழந்தைங்களுக்கு சிறந்த உணவு, மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ உடல் பருமன் அண்டு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த சத்து மாவை இன்னும் பெட்டராக மாற்றுறது அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு மாவுச்சத்து இந்த தானியங்களோட விகிதத்தை வந்து நம்ம 60-70% பதிலாக அது வந்து நம்ம அந்த பங்கை வந்து குறைக்கணும். ஸோ இந்த தானியம் சிறுதானியம் கேட்டகரியை வந்து இப்போ நீங்கள் 1 கிலோ சத்து மாவு அரைக்க போகிறீங்கன்னா 1/2 கிலோவுக்கும் கம்மியாக தான் இந்த தானியம் சிறுதானியம் இருக்கணும். ஒரு 1/4 கிலோ பயிர் வகைகள், 1/4 கிலோ நட்ஸ் வகைகள் அது மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் இது பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாவுச்சத்தோட விகிதம் நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ அப்போ உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதை சாப்பிடும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பயன் தரும். ஒன்று என்னென்னா நட்ஸை அதிகமாக சேர்த்தும்போது கொஞ்சம் சீக்கிரம் இந்த கொழுப்புனால் மக்கி போகிறது அந்த மாதிரி ஒரு தன்மை பொதுவாக இருக்குது. ஷெல்ஃப் லைஃப் வந்து குறையும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் அடிக்கடி நம்ம அரைச்சி சீக்கிரம் கம்மியான அளவில் அரைச்சி தீர்த்துட்டா அதுவும் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் நிறையா வெரைட்டி போடுறதில் கவனம் செலுத்துறதை விட சிம்பிளாக ஒரு 4 தானியங்களை மட்டும் வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக அந்த தானியத்தோட விகிதத்தை குறைச்சி பயிர் வகைகள் நட்ஸ் வகைகள் இதோட விகிதத்தை நல்லாவே அதிகம் பண்ணும். நிறைய பேர் நான் வால்நட்ஸு இதெல்லாம் போடுறேன் சார் அப்படிம்பாங்க. எவ்வளோ போடுறீங்கன்னா 1 கிலோவுக்கு 4 பாதாம், 4 வால்நட்டு, 4 முந்திரி போடுறேம்பாங்க. ஏங்க 1 கிலோவுக்கு 4 போட்டால் என்னங்க, நாம் சாப்பிட்ற 50 கிராம் சத்து மாவில் என்ன அரை வால்நட்டு கூட உள்ளே போகாதே. ஸோ அது சத்து தரப்போகிறதில்ல. ஸோ அதனால் இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த விகிதத்தை மாற்றணும். ஸோ நீங்கள் விகிதத்தை மாற்றுறீங்க, அப்புறம் உணவுக்கு மாற்றாக நீங்கள் சத்து மாவு எடுக்கிறீங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்காக சாப்பிடல அப்படின்னா உடல் பருமனுக்கும் சர்க்கரை நோய்க்கும் இது ஓகே தான். மற்ற சர்க்கரை நோயை பொறுத்தவரையில் ஆப்வியஸ்லி இதெல்லாம் விட பெஸ்ட்டு வந்து நம்ம நல்ல புரத உணவுகள் கொழுப்பு உணவு தான். அந்த சத்து மாவே நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெறும் முட்டையும் நட்ஸும் வேர்க்கடலையும் தேங்காயும் சாப்பிட்டா அது வேறு லெவலில் சர்க்கரையை கட்டுப்படுத்தும். அது வேறு. பட் மாவுச்சத்து தான் சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்க மேபி இந்த மாதிரி அதோட விகிதத்தை மாற்றி கொஞ்சம் அளவு குறைச்சி சத்து மாவு எடுத்துக்கிட்டால் டெஃபினட்டாக பயன் தரும். அது குறைந்த அளவில் எடுத்து நம்ம இது பண்ணலாம். ஸோ சத்து மாவு என்ன கலக்கிறாங்க, என்ன நம்ம ஆக்சுவலி கவனம் செலுத்தணும், எதில் பெருசாக கவனம் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த முறை சத்து மாவு நீங்கள் தயாரிக்கும் போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு உங்கள் உணவை ஆரோக்கியமாக மாற்றுங்க.